சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சிறை கைதி உயிரிழந்ததில் சந்தேகம் இருப்பதாக கூறி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பல்லாவரம் அடுத்த சங்கர் நகரைச் சேர்ந்த புனிதன் மதுவான பாரில் ஏற்பட்ட தகராறில் கடந்த 2020ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் புனிதனுக்கு ஏற்கனவே உடல்நலக் குறைபாடு இருந்ததாக அவரது தாய் தெரிவித்த போதிலும் அவசர சிகிச்சை அளிக்காமல் சிறையில் அடைத்ததாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. மேலும் புழல் சிறையில் உடல்நிலை மோசமடைந்ததால் அவரை அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் அங்கு சிறைவாசி வார்டில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் புனிதன் உயிரிழந்ததாக மருத்துவமனை தரப்பில் தகவல் வெளியாகியுள்ளது. புனிதனின் உடலில் பல்வேறு இடங்களில் காயங்கள் இருந்ததாகவும் காவலில் துன்புறுத்தப்பட்டதே மரணத்திற்கு காரணம் எனவும் உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த இறந்த உடலை பிரேத பரிசோதனைக்கு எடுத்து செல்லும்போது உறவினர்கள் மற்றும் போலீசாருக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் மருத்துவமனை வளாகத்தில் பரபரப்பு நிலவியது. தனது மகனின் சாவில் சந்தேகம் இருப்பதாக கூறி புனிதனின் தாயார் தனது உறவினர்களுடன் துணை ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புழல் சிறையில் இருக்கும் கைதிகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை காசிமேடு சிங்காரவேலர் நகரைச் சேர்ந்த செந்தில்குமார் இவர் தனது மனைவி நாகராணியுடன் வாழ்ந்து வந்த நிலையில் கடந்த 2010ஆம் ஆண்டு கணவன் மற்றும் மனைவி இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் நாகராணி தன் மீது மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. மனைவியை கொலை செய்ததாக கூறி செந்தில்குமாரை காசிமேடு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். 2013ஆம் ஆண்டு அவருக்கு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்து தொடர்ந்து 13 ஆண்டுகளாக சிறையில் இருந்து வந்துள்ளார். 25 நாட்களுக்கு முன்பு செந்தில்குமாருக்கு தலையில் காயம் ஏற்பட்டு அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் தற்போது சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார். செந்தில்குமார் நல உடல்நலத்துடன் இருந்து வந்ததாகவும் அவருக்கு திடீரென தலையில் காயம் ஏற்பட்டது சந்தேகத்தை ஏற்படுத்தியதாகவும் அவரது உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். நாங்கள் போய் பார்க்கும்போதெல்லாம் மனு போட்டு பார்க்கும்போது நல்லாக்கிறேன் தான் சொன்னோம். திடீர்னு உடம்பு சரியில்லைன்ட்டு இங்கே இட்டுன்னு வந்தாங்க சார். இட்டுன்னு வந்த அப்போ கூட நாங்கள் போய் ஜெயிலில் மனு போட்டு இங்கே வந்து அவனை பார்த்தோம். பார்த்ததுக்கு நல்லா பேசினோம் சார். அவங்க சொல்கிறாங்க இந்தமாரி கீழே விழுந்து வலிக்கு கீழே விழுந்துதான் ஆஸ்பத்திரிலன்றாங்க. எங்கள் அம்மா 25 நாளாக அவனை வச்சு இது பண்ணியிருந்தாங்க. நாங்கள் குடும்பத்தோடு இங்கேயே தான் கிடந்தோம். பெரிய ஸ்டான்லி குடும்பத்தோடு 25 நாளாக 25 அவனுக்கு